இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். நேபுகாத் நேச்சாரினுடைய ஆட்சி காலத்துல ஒரு 3 தேவனுடைய பிள்ளைகள், ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, இவங்க பாருங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள். பாபிலோனில் இருந்தாலும் அவர்கள் பாபிலோனியர்களைப் போலவே மாறிவிடாதபடிக்கு உண்மையான இஸ்ரவேலராகவே, யெகோவா தெய்வத்தை வணங்குகிறவர்களாகவே வாழ்ந்தார்கள். அன்னைக்கு அவர்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய சோதனை. ராஜா ஒரு 60 முழ பொற்சிலையை உண்டாக்கி அதற்கு முன்பாக பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது இவர்கள் 3 பேரும் அதை மறுத்து விட்டார். ஆகவே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அக்கினி சூளையில் போடப்படுவார்கள் என்கிற கடுமையான சட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இவர்கள் ராஜாவுக்கு முன்பாக முடியவே முடியாதுன்றான். ராஜா அதனால கோபப்பட்டு 1 மடங்கு எரிந்து கொண்டிருந்த அக்கினி சூளையை 7 மடங்கு அவன் அதிகமாக்கினான். அதற்குள் இந்த 3 பேர் தூக்கி போடப்பட்ட போது ஒரு சேதமும் இல்லாமல் இவர்கள் காப்பாற்றப்பட்டார். இவர்களை தூக்கி கொண்டு சென்றவர்கள் அந்த அக்கினியின் உக்கிரத்தினால அவர்கள் சுருண்டு விழுந்து மரித்து போனார். ஆனா இந்த 3 பேரை காப்பாற்ற இஸ்ரவேலின் தேவன் அந்த அக்கினி சூளையில் 4வது நபராக உலாவினார். அதை ராஜாவின் கண்கள் பார்த்தது, அவருடைய பிரதானிகளுடைய கண்கள் பார்த்தது. ஆகவே அந்த அக்கினியின் உக்கிரத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட அவர்களின் நிமித்தம் ராஜா இந்த வார்த்தையை சொல்றாரு, இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன் இல்லை. தேவ பிள்ளைகளை, இப்படி ஒரு வல்லமையான சாட்சியாக கர்த்தர் நம்மை அடையாளப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்வில் கர்த்தர் செய்யும் ஒரு அதிசயம், ஒரு அற்புதம், தேவனை அறியாத, தேவனை குறித்து கேள்விப்பட்டிராத அநேகருக்கு முன்பாக, அநேக ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்கு, தலைவர்களுக்கு, மிகப்பெரிய பொறுப்பாளர்களுக்கு முன்பாக சாட்சியாய் மாற இந்த நாளை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தான் உண்மையான ஒரு தேவன் இருக்கிறார். இப்படி அதிசயம் செய்ய ஒரு கடவுள் இல்லை, இப்படி அற்புதம் செய்ய ஒரு தெய்வம் இல்லை, இப்படி காப்பாற்ற இந்த இயேசுவை தவிர வேற யாராலும் முடியாது என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில நடக்கும் சில காரியங்களை பார்க்கும் மற்ற ஜனங்கள், இயேசுவை அறியாதவங்க, இதை போலதான் இவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தது, ஆனா இப்படி ஆயிட்டாங்க. ஆனா இவங்க கும்பிடுற தெய்வம் இயேசு, இவங்க கூட இருக்கிறதுனாலதான் இவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க, சுகமா இருக்காங்க, காப்பாற்றப்பட்டாங்க, உயர்ந்த நிலையில இருக்காங்க, ஆசீர்வாதமா இருக்காங்க. இவர்களுடைய தேவனை போல வேறொரு தெய்வம் இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு அடையாளமா கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். உங்களை கர்த்தர் காப்பாற்றுகிற விதம், உங்களுக்காக கர்த்தர் செயல்படுகிற விதம், உங்களுடைய வாழ்வில் நடக்கும் ஒரு அற்புதம் அநேகருக்கு ஆச்சரியமாய் மாறப்போகிறது. அது அவர்களுடைய அறிக்கையாகவும் மாறப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளாய் நீங்கள் இருப்பதற்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். தேவனே, அந்த 3 நபர்கள் நீர்தான் தெய்வம் என்பதற்கு அடையாளமாய் இருந்தது போல எங்களையும் நீர் இந்த பூமியிலே, நாங்கள் வாழ்ந்து வரும் கிராம பகுதிகளிலே, பட்டணங்களிலே, தெருக்களிலே அடையாளமாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.